எங்க தோட்டத்துல களக்கொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. வீட்லயும் நெறைய புல்லு புல்லா வளர்ந்து தேவையில்லாத விஷ செடிகள்லாம் வளர்ந்துருக்கனால வீட்லயும் வந்து அடிக்க சொல்லியிருந்தோம். மழை காலம்ன்றனால நெறைய புல்லு வந்துருச்சு. எவ்வளோதான் களை எடுத்தாலும் திரும்பி திரும்பி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷப்பூச்சிகளும் நெறைய வர ஆரம்பிச்சிச்சு. வண்டு, தேளு, பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அதிகமாக வெளியில தான் விளையாடுவான். ஸோ அவனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு தான் நாங்கள் களக்கொல்லி அடிக்க சொல்லிட்டோம். மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சிருக்க மரம், செடி, கொடி இது எல்லாத்தையும் காட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் படாமல் அடிக்கணும். அதில் மருந்து பட்டுச்சுன்னா அந்த செடியும் சேர்ந்து மக்கி போயிடும். அதுக்காக மருந்து அடிச்ச மறுநாள்ல இருந்து செடி எல்லாமே நல்லா சொனங்கி வாடி மக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கி மண்ணோட மண்ணாகி நல்லா கட்டாந்தரை ஆயிடுச்சு. புல்லு இருந்த சுவடே தெரியல. களைக்கொல்லி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம நல்லா யோசிக்கணும். ஏன்னா இது மண்ணோட வளத்தையும் பாதிக்கும். அதே சமயம் நல்ல செடியில பட்டுச்சுன்னா அதுவும் சேர்ந்து மக்கி போயிடும். மழை காலத்துல புல்லு நீளமா வளர்ந்து உள்ள பாம்பு வந்து படுத்திருந்தாலும் குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் களக்கொல்லி அடித்தோம்.